வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 148வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசியாக ஒரு 2-3 நாளாக நம்மளால் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வந்துடும். அது மாதிரி சிலர் என்ன டவுட் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம குரூப் 2க்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த காலை எழுந்தவுடன் கணக்கு வீடியோவை முதல் நாள்லேருந்தே பார்க்கணுமா, இல்லை நடுவில் எந்தெந்த நாள்லேருந்து பார்த்தா போதும், அந்த டேஸில் மட்டும் சொன்னீங்கன்னா அதை மட்டும் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டேவில் தொடங்கியே டிஎன்பிஎஸ்சியோட எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் கொஷின்ஸ் போட்டுட்ருக்கோம். நடுவில் டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்தது போல் ஒரு சில கேள்விகள் மட்டும் அவங்களுக்கு யூஸ் ஆகிறது மாதிரி போட்டிருந்தோம். மற்றபடி டே 1லேருந்து எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களோட இந்த குரூப் 2க்கும் யூஸ் ஆகும். டே 1லேருந்து இந்த எல்லா கொஷினோட பிடிஎஃப்பையும் கூட நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கோம். சரி, ஓகே, வாங்க 736வது கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஒரு சதுரத்தின் பரப்பு 882 சதுர சென்டிமீட்டர் எனில் அந்த சதுரத்தின் மூலை விட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதுரத்தோட பரப்பளவுக்கு ஜென்ரல் நம்ம சொல்லும்போது a² அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மூலை விட்டத்தை யூஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்கிறதால சதுரத்தோட பரப்பளவுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஆஃப் d² அப்படிங்கிறதும் சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா தான். இதுதான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 882. இதில் கேட்டிருக்கிறது மூலை விட்டம் டியோட வேல்யூ. இந்த பெருக்கல்ல இருக்கிற 1/2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது என்னவா மாறிடும் அப்படின்னா 2/1. அப்போ 882 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2 4 8 2 16 1764. அப்போ d² = 1764 நிற்குது. டியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒன்று இதுக்கு ரூட் எடுக்கணும், இல்லை இங்கே ஆப்ஷன் ஈஸியாக சொல்லலாம். எப்படின்னா இப்போ 1764 40² அப்படின்னா நன்னாங்க 16 1600 கரெக்டாக. இது 1600 விட அதிகன்றதால ஆன்சரும் 40 விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ 38 கிடையாது, 32 கிடையாது, 42 தான் ஆன்சர். ஏன் சார் 48 சொல்ல முடியாதுன்னா 48னா 50க்கு பக்கத்தில் இருக்குது. 50 ஸ்கொயர் பண்ணோன்னா 2500. ஸோ 48 பார்த்தீங்கன்னா 2500க்கு நியரஸ்ட்டாக இருக்கும். 1700ங்கிறது 1600க்கு நியரஸ்ட்டாக இருக்கிறதால 42 தான் இதோட ஸ்கொயர். இல்லை நீங்கள் 1764க்கு ரூட் எடுத்தும் பார்க்கலாம். 42 ஸ்கொயர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் 1764 கிடைக்கும். ஸோ அந்த சதுரத்தினுடைய மூலைவிட்ட அளவு 42 சென்டிமீட்டர். அடுத்து கேள்வி எண் 737. இரு கோளங்களின் பரப்பளவின் விகிதம் 1:4 எனில் அவற்றின் கன அளவின் விகிதம் காண்க. பரப்பளவோட விகிதம் கொடுத்துருக்காங்க. கோளங்களுடைய பரப்பளவு அப்படின்னு வரும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள். r² எடுத்துக்கலாம். r²ங்கிறது 1:4. நம்ம இதுலேருந்து ஆரத்துடைய விகிதம் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் அங்கே போயிடுச்சுன்னா ரூட்டாக போகும். 1க்கு ரூட் எடுத்தால் 1, 4க்கு ரூட் எடுத்தால் 2. அப்போ ஆரங்களுடைய விகிதம் 1:2. ஆனால் அவங்க ஆரம் கேட்கல, கன அளவின் விகிதம் கேட்டிருக்காங்க. கன அளவுனா என்ன பண்ணணும்? 6 கியூப் பண்ணணும். 1 கியூப் பண்ணால் 1, 2 கியூப் பண்ணால் 8. ஸோ ஆன்சர் 1:8. ஆப்ஷன் சி. புரியுதா? பரப்பளவு கொடுத்துட்டு ஆரம் கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணால் போதும். கன அளவு கேட்டிருக்கிறதால அதை நம்ம கியூப் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்ததாக 738. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 11 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர், 61 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், இது ஒரு அசம பக்க முக்கோணம். ஸோ அசம பக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா வச்சும் ஆன்சர் சொல்லலாம். அதை விட ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு செங்கோண முக்கோணம். எப்படி சார் செங்கோண முக்கோணம்னு சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 11 ஸ்கொயர் பண்ணால் 121, 60 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3600, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3721. இது எதோட ஸ்கொயர்னா 61ஓட ஸ்கொயர். அப்போ ரெண்டு பக்கங்களை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 3வது பக்கம் ஸ்கொயர் கிடைக்குதுன்னா அது செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் இருந்தால் என்ன பண்ணலாம்? செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × b × h. நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கோம். அப்போ ½ இதில் பேஸ் 11ன்னு எடுத்துக்கிறோம், ஹைட்டு 60ன்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் மாற்றி கூட எடுக்கலாம். ஆனால் பேஸாகவும் ஹைட்டாகவும் செங்கோண முக்கோணமாக இருக்கும்போது 61 எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோணத்தில் இங்கே 90 டிகிரி இருக்குன்னா இது பேஸு, இது ஹைட்டு. கர்ணம் எப்பவுமே பேஸாவோ ஹைட்டாவோ வராது. கர்ணன்றது இருக்கிறதுலே பெரிய அளவு. அதனால் 61 விட்டுட்டு மீதி 2 பக்கத்தை எடுத்துக்கலாம். அப்போ 1 2 2 3 2 6 0. அப்போ 11 30 பெருக்கணும்னா 11 33. ஸோ 330 சதுர சென்டிமீட்டர். சப்போஸ் எனக்கு இந்த ஐடியா டக்குன்னு தோணலை சார், இது செங்கோண முக்கோணன்ற ஐடியா தோணலை, எனக்கு அசம பக்க முக்கோணம் தான் தோணுது, ஏன்னா பார்த்தோன்னே டக்குன்னு நமக்கு அப்படி தான் தோணும், அசம பக்க முக்கோணம் தான் தோணுது அப்படின்னா அப்போ அசம பக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அசம பக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா √s × s - a × s - b × s - c. கரெக்டாக? எஸ்ங்கிறது இது மூணுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? 132.
அதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 2 12 6 2 12 அப்போ 66. நம்ம ஏற்கனவே ஃபார்முலா அசமபக்க முக்கோணத்துக்கு பரப்பளவுக்கு தனியாக வீடியோ போடும்போது சொல்லியிருக்கோம் இல்லையா. எஸ்ஸோட வேல்யூ 66 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ. 66ல் 11 போயிடுச்சுன்னா 55 இன்ட்டு எஸ் மைனஸ் பி. 66ல் 60 போயிடுச்சுன்னா 6 இன்ட்டு எஸ் மைனஸ் சி. 66ல் 61 போயிடுச்சுன்னா 5. ஸோ ரூட் ஆஃப் 66 எப்படி பிரிக்கலாம்? 6 11 66. 55 எப்படி பிரிக்கலாம்? I 11 55 இன்ட்டு 6 இன்ட்டு 5. கரெக்டாக? இங்கே பாருங்கள், 2 6க்கு பதில் ஒரு 6, 2 11க்கு பதில் ஒரு 11, 2 5க்கு பதில் ஒரு 5. அப்போ 6 5 30, 30 இன்ட்டு 11 11 33 330. அப்பயும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடில் போட்டாலும் ஈஸி தான். சரிங்களா? இது முக்கோணத்தோட பரப்பளவு பக்க அளவுகளை கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்கன்னா, ஒருவேளை இதையே புள்ளிகளாக கொடுத்துட்டு கேட்குறாங்க. இப்போ 1, 2, 2, 5, 5, 7 இப்படி புள்ளிகளாக கொடுத்துட்டு பரப்பளவு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த மாதிரி கேள்விகளையும் கேட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா புள்ளிகள் கொடுக்கறதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? 739 பாருங்கள். 24 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகரத்தின் பரப்பு காண்க. ஸோ கூம்பு தயாரிக்கணும். கூம்பு தயாரிக்கிறோம் அப்படின்னா கூம்பு ஃபுல்லாக இது வரைக்கும் இந்த வலைப்பரப்பு, இந்த அடிப்பரப்பு மொத்தம் சேர்ந்தது தான் கூம்பினுடைய மொத்த புறப்பரப்பு. நம்ம ஏற்கனவே கூம்பின் மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். πr இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். ஆறுங்கிறது ஆரம், எல்லுங்கிறது சாயுரம். இங்கே அவங்க உயரம் தான் கொடுத்துருக்காங்க, சாயுரம் ஸ்லாண்ட் ஹைட் தரல. அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். கரெக்டாக? நம்ம கூம்பை பற்றி தனியாக வீடியோ போடும்போது இதை பற்றி சொல்லியிருக்கோம். ஹெச் வந்து 24, 24 ஸ்கொயர் பண்ணோன்னா 576, ஆர் வந்து 7, 7 ஸ்கொயர் பண்ணோன்னா 49, ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 625. அப்போ எல் ஸ்கொயர் 625. அப்போ எல் என்ன கிடைக்கும் அப்படின்னா 25. ஸோ இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர், ஆரம் 7 இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். எல்லுக்கு 25, ஆரம் ஒரு 7, 25 7ஐயும் கூட்டினோன்னா 32. ஸோ 7 7 கேன்சல் ஆகிடும். 22 32ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 704. ஸோ ஆன்சர் 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே சென்டிமீட்டர் தான். அப்போ ஆன்சரும் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் வரணும். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 0 பாயிண்ட்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அது மீட்டர் ஸ்கொயராக மாற்றிருந்தா வேணால் 0.0704 மீட்டர் ஸ்கொயர்னு வந்திருக்கும். அவங்க அதையும் சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 740. 2πr சுற்றளவு உள்ள வட்டத்தின் பரப்பளவும் ஒரு சதுரத்தின் பரப்பளவும் சமம் எனில் சதுரத்தின் சுற்றளவு. பாருங்கள், வட்டத்தோட பரப்பளவு சமம், பரப்பளவும் சுற்றளவும் சதுரத்துடைய பரப்பளவும் சமம்னு சொல்லிட்டாங்க. வட்டத்தோட சுற்றளவு 2πr. அப்போ வட்டத்தின் பரப்பளவு கண்டிப்பாக என்னது தான்? πr ஸ்கொயர் தான். இதுவும் சதுரத்தின் பரப்பளவு, சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர். இதுவும் சமமாக இருந்தால் சதுரத்தின் சுற்றளவு கேட்குறாங்க. சதுரத்தின் சுற்றளவு 4a. ஏ ஸ்கொயருக்கு இந்த ஆன்சர்னா ஏவுக்கு என்ன பண்ணணும்? ரூட் எடுக்கணும். கரெக்டாக? பைக்கு ரூட் எடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கிறோம். ஆர் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் ஆர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் ஏ. ஏன்னா ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஏவோட வேல்யூ ரூட் π இன்ட்டு ஆர். நமக்கு சுற்றளவு 4a தேவை. 4 இன்ட்டு ஏவுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ரூட் π இன்ட்டு ஆர். ஸோ ஆன்சர் 4 இன்ட்டு ரூட் π இன்ட்டு ஆர். இதோ இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான சரியான விடை. புரியுதுங்களாமா? இதெல்லாம் தான் நம்ம முன்னாடி கொடுத்துருந்த 5 கேள்விகள். ஸோ இது வரைக்கும் 740 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு 149வது நாளுக்கான கொஷின்ஸை பார்க்கலாம். 741 பாருங்கள். 14 மீட்டர் அகலமுடைய ஒரு வட்டமான ஓடுபாதையின் உள் சுற்றளவு 440 மீட்டர் ஆகும். வெளிவட்டத்தின் ஆரத்தை காண்க. அடுத்ததாக 742. 88 கிலோமீட்டர் தொலைவு செல்வதற்கு ஒரு சக்கரம் 1000 சுற்றுகள் எடுத்துக்கொள்கிறது எனில் அச்சக்கரத்தின் ஆரம் காண்க. 743. ஒரு சரிவகத்தின் உயரம் மற்றும் பரப்பு முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 102 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அந்த சரிவகத்தின் ஒரு இணைப்பக்கத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு இணைப்பக்கத்தின் நீளம் காண்க. 744. ஒரு செவ்வகத்தின் மூலைவிட்டத்தின் அளவு 17 சென்டிமீட்டர் ஆகவும் அதன் சுற்றளவு 46 சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அதன் பரப்பளவு என்ன? 745. ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 50 மீட்டர், 80 மீட்டர். திடலில் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 வீதமாகும் மொத்த செலவை
காண்க. சரிங்களாம்மா? இந்த 5 கேள்விகளுக்கு என்ன விடைகள்ன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான விடைகளை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். ஓகேவா? தேங்க் யூ.